ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி 1 வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் தேங்காய் சுட போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜின் மாஸ்க் ஒன்று வைரலாக இருக்குல்ல, அது ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கான ரிவ்யூ ரிசல்ட்டாக பாருங்க. தூங்கி எழுந்திரிச்சு நான் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணலை, என்னோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கு. அந்த மாஸ்க் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோவை நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய்க்குள்ள போடுறதுக்கான பொருள், அதுக்கப்புறம் தேங்காய்லாம் நாங்க வாங்கிட்டே வந்துட்டோம். இப்போ கடையிலே இப்போ லூஸ்ல இது எல்லாமே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 2 தேங்காவும், தேங்காய்க்குள்ள போடுற அந்த மசாலாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பெரிய வேலை என்னன்னா, இந்த தேங்காய் மேல இருக்க குடுமியெல்லாம் எடுத்துட்டு தேங்காவை கிளீனா சொரண்டணும். அதுதான் பெரிய வேலை. தேங்காயை உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தேங்காயெல்லாம் ஃபுல்லா உரிச்சு முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும். உரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கையிலேயே பிச்சு பார்த்தோம். ரொம்ப முடியலன்ட்டு கத்தி யூஸ் பண்ணி அங்கங்க குத்தி, குத்தி, குத்தி கிழிக்க ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவன் தேங்காயும் நான் தான் உரிச்சு குடுக்கணும்னு சொல்லி அவனும் வெயிட் பண்ணான். ஒரு வழியா என் தேங்காய உரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவன் தேங்காய உரிச்சு குடுத்துட்டேன். இப்போ கீழ போய் தான் நாங்க இத தேய்ச்சுட்டு வரணும். வீட்டுக்குள்ள தேய்ச்சா எங்க அம்மா திட்டுவாங்க. கீழ போய் நாங்க தேய்ச்சுட்டு வந்ததுக்கப்புறம், இந்த தேங்காய்ல 3 கண்ணு இருக்கும். ஸோ குச்சி எதுல வச்சா நேரா நிக்குங்கிற மாரி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி அந்த கண்ணுல நம்ம ஓட்ட போட்டுறணும். இப்போ தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம டம்ளருக்கு மாத்தணும். இந்த தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வராது. நானும் ரொம்ப நேரம் ஆட்டி பார்த்து, பார்த்து அதுக்கப்புறம் தான் தண்ணி வெளிய வர வச்சேன். ஆட்டி, ஆட்டி, ஆட்டி ஒரு வழியா தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நானும் எப்படா முடியும் முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த குட்டி தேங்காய்ல 3/4 கிளாஸ் தண்ணி வந்திருந்தது. இந்த தண்ணிய குடிக்கவும் கூடாது. ஏன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க வீட்ல. அதனால ஒரு வழியா எப்படியோ ஆட்டி, ஆட்டி எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. அடுத்து தேங்காய்க்குள்ள போடுற இனிப்பான மசாலாவை எடுத்து ரெடியா வச்சிடலாம். ஏன்னா அது போட்டாதான் தேங்காய்க்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மசாலாலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவல், வெல்லம், பாசிப்பருப்பு, எள்ளு, அப்புறம் பொட்டுக்கடலை, இது எல்லாமே இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக இது சொல்றேன். இது எல்லாத்தையும் போட்டு எங்க வீட்ல திருப்பலி, தேங்காய் தேங்காய் சுடுறப்ப இந்த ஒரு திருப்பலி வச்சுதான் நாங்க குத்தி இதுக்குள்ள தள்ளுவோம். நம்ம தேங்காய்ல இருக்க தேங்காய் கண்ணை ஒழுங்கா நோண்டிட்டோம்னாலே இந்த மசாலாலாம் டக்கு டக்குன்னு உள்ள போயிடும். ஸோ ஈஸியாகவும் சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் இதுக்குள்ள மசாலா போட போட என்னோட தம்பி அள்ளி அள்ளி போட்டுட்டே இருந்தான். சரி அள்ளி அள்ளி போடணும் சீக்கிரம் போயிடும்ட்டு நாங்களும் போட்டுட்டே இருந்தோம். பாதி கீழே கொட்டிடுச்சு. அதனாலதான் கீழே உஷாரா தட்டு வச்சிட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு வழியா குத்தி என்னோட என்னோடது ஃபர்ஸ்ட் நப்பிக்கலான்ட்டு என்னோடதுல போட்டேன். ஒரு வழியா மசாலாலாம் நம்பிருச்சு ஓரளவு முக்காவாசி. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தண்ணி எல்லாமே ஊத்திடணும். தேங்காய் தண்ணி நம்பிருச்சு. இதுக்கு மேல ஊத்துனா குச்சி உள்ள போகாதுன்ட்டு இதோட நிறுத்திட்டு எல்லாமே ரெடி. ஆனா என்ன தவிர என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் இது ஒண்ணு. இதை போட்டா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாருக்கும் எப்படி நைட்டி போட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ, எனக்கு இந்த குவாட் செட் போட்டா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்பயும் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு என்னோட டிஷர்ட்லேயே முகத்தையும் தொடச்சிக்கிட்டேன். அவ்வளோ லேசியான ஆளு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈரமா இருக்கப்போவே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிடுவேன். என்னோட ஸ்கின் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. ஸோ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போட்டுருவேன். இல்லைனா எனக்கு அங்கங்கே முட்டிட்டு கொப்பலாம் வந்துடும். இந்த மாய்ஸ்சரைசர் தான் கடந்த 2 வருடங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டுக்குவேன். வீட்டில் இருந்தாலுமே சரி. ஏன்னா ஓப்பன் போர்ஸ், ஆக்னே மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குங்கிறப்போ சன்ஸ்கிரீன் நம்ம போட போட அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே நமக்கு அதை எல்லாமே செட்டில் பண்ணிடுது. சன்ஸ்கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா, டின்டர் சன்ஸ்கிரீன் இன்னொன்னு மீஷோல வாங்குனது வச்சிருக்கேன். அதுவும் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. கரண்ட் ஃபேவரட் இந்த ஒரு சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இத போட்டதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் அவ்ளோ க்ளோவா இருக்கும். இப்ப இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹைலைட்டர், ஸ்ட்ராப் கிரீம்னு. அதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னா இத நான் கண்டிப்பா சொல்லுவேன். அவ்ளோ க்ளோயிங்கா இருக்கும். அண்ட் ஸ்கின்னுக்கு அவ்ளோ ப்ரொடெக்ஷன் குடுக்கும். இது SPF பிளஸ் டின்டட் சன்ஸ்கிரீன் தான். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்தீங்களா, ஃபேஸ் அவ்ளோ க்ளோயிங்கா இருக்கும். நமக்கு ஆயிலியா இருக்கிற மாரி எந்த ஒரு ஃபீலுமே குடுக்காது. இந்த ஒரு சன்ஸ்கிரீன் ஜஸ்ட் ₹50 தான். மீஷோல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் போட்டதுக்கப்புறம் ஒரு பொட்டு வச்சுட்டு எப்பயும் ஒரு ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா?
டக் டக்குன்னு அந்த ஹேர் ஸ்டைல் போட்டுட்டேன். எனக்கு இது ஒண்ணு தான் ஈஸியா போட தெரியும். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, எங்க வெளிய போறதா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல தான் நானு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, கடைசி நிமிஷத்துல கிளம்புறப்ப புதுசா ட்ரை பண்றோம்னு லூஸ் மாரி எதுவும் பண்ணிட்டு இருக்க வேணான்ட்டு, இந்த ஒரு ஹேர் ஸ்டைல போட்டுட்டு கம்முனு போயிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்ல கூப்ட்டுட்டே இருந்தாங்க. உடனே குடுகுடுன்னு நானும் கிளம்பிட்டேன். இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. நிஜமாவே அழகா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டுட்டோரியல் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். எல்லாமே ரெடி. ஸோ தேங்காய் சுடுறதுக்கும் நாங்க முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? எடுத்துட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். பெரிய குச்சி என்னோடது, சின்ன குச்சி என்னோட தம்பியோடது. இந்த குண்டு தேங்காய் என்னோடது, குட்டி தேங்காய் என் தம்பியோடது. 2ம் ரெடி பண்ணிட்டு வீட்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்புனோம். ஒரு வழியா 2 தேங்காவும் வெடிக்காம, கீழ விழுகாம ரெடி ஆயிடுச்சு. நானும் இவனும் சுட்டுட்டோம். பக்கத்துல திரு திருன்னு வச்சுட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் எங்க மியான் வந்தான். லக்கி. எங்க லக்கிக்கு அந்த தேங்காவ பார்த்தா பூச்சி மாரி இருக்கும் போல அவனும் கத்துனான். இதோட வ்ளாக் முடிஞ்சது. பாய்.